ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மட்டன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். மட்டன் பிரியாணிக்கு இது இப்போது ஆயில் போட்டிருக்கோம். இதில் 1 கிலோ மட்டனை வேக வச்சுருக்கேன் குக்கரில். இப்போது ஆயில் காஞ்சிருச்சு. இந்த பட்டை, ஏலக்காய், லவங்கம், ஸ்டாரு இதெல்லாம் கிராம்பு இதெல்லாம் போடுறோம். மூணு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டுக்குவோம். மட்டன் பிரியாணிக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்குங்க, ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். சிக்கன் பிரியாணி கூட கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் திட்டமாக விடலாம். மட்டன் பிரியாணிக்கு ஆயில் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கட்டும். இது பாருங்கள், தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பீஸு பச்சை மிளகாய், கொஞ்சம் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அலசி வச்சுருக்கேன். வெங்காயம் வதங்கட்டும். இது வதங்கின அப்புறம் இதை போடலாம். இப்போ 1 ஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கலாம். ஏன்னா வெங்காயம் வதங்கும் போது நம்ம கல்லுப்பு போட்டோம்னாக்கா அது சீக்கிரம் வதங்கிடும். நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இது பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இப்போ பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம். அதுக்குள்ளே பச்சை மிளகாய் போட்டோம்னா அதுவும் கொஞ்சம் நல்லா கூட வதங்கிடும். கொஞ்சம் ப்ரௌன் ஆன அப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாங்க. அது விசில் இறங்கிடுச்சு பாருங்கள். இது மட்டன் வேக வச்சுருக்கோம். பிரியாணிக்கு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து போட்டோம்னாக்கா பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். கறியும் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ புதினா போட்டுக்கலாங்க. புதினா போட்டாச்சு. போட்டு அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2 நாளாக மானம் மூடிட்டே இருந்தது. இன்றைக்கி தான் கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்குது. பாருங்கள், இதை நல்லா செவந்துருச்சு பாருங்கள். நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போது இந்த 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தக்காளி போட்டுக்கலாம். சிக்கன் பிரியாணி விட மட்டன் பிரியாணி இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூனு. ரெண்டே 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ நல்லா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம இந்த மட்டனை வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மட்டனை எடுத்து போட்டு தண்ணி அளவு பார்க்கவே இல்லை, அப்படியே ஊற்றிட்டேன். தண்ணி அளவு பார்க்காமே ஊற்றிட்டேன் நான். சரி பார்த்தப்போ திட்டமாக போட்டுக்கலாம். எப்படி ஒரு 5 டம்ளர் இருக்கும் அளவு வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கறி வெந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி குக்கரில் போட்டு வேக வச்சது தான். இப்போ இது வேக வச்ச தண்ணியே ஒரு 4 டம்ளர் இருக்கும். அதை பார்த்து திட்டமாக ஊற்றிக்கலாங்க. இப்போ இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூளுங்க. பாருங்கள், இது 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன்.
நீங்கள் உங்களுக்கு கார திட்டமாக பார்த்து போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் அவ்வளோவா காரம் சாப்பிட மாட்டாங்க. இதுவும் 3/4 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து, இது தனி மிளகாத்தூள். இது கொஞ்சம் கார தூக்கலாக இருக்கும், அதனால் இதை மிக்ஸ் பண்ணி போடுறோம். இது நம்ம வீட்டில் காரக்குழம்பு இல்லை சாம்பார் அதுக்கு மட்டும் நான் வீட்டு மிளகாத்தூள் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ண மாட்டேன். பிரியாணிக்கு மட்டும்தான் இந்த தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணுறது. இப்போ அதில் 4 டம்ளர் தண்ணி, வேக வச்ச தண்ணி இருக்கும், அதோடு மிக்ஸ் பண்ணி இந்த 5 அளவுக்கு